பக்கம் 7, 7வது பக்கம் புறநானூறு. வெற்றி நிறை கவர்தல், கமா, மீட்டல் கரந்தையாம், கரந்தையாகும். பேஜ் நம்பர் 7 இருக்கா? வெற்றி நிறை கவர்தல். நிறைனா என்னன்னு சொல்லிட்டேன். அந்த நிறை கவரக்கூடியதை வெற்றி என்று சொல்லுகிறார்கள். வெற்றி திணை. மீட்டல் கரந்தையாம், எதை மீட்டல்? நிறைகளை மீட்டல் கலந்த திணையாகும். வட்கார் பகைவர், வட்கார், வட்கார் மேல் செல்வது வஞ்சியாம். நான் பின்னாடி விளக்கமா நடத்துறேன் இந்த போர் முறைகள், இப்போ தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதாவது பகைவர் மேல் படையெடுத்து சொல்லுதல் வஞ்சி. எல்லை போர் இது. அடுத்து வரக்கூடிய எல்லை போர், மாட்டு சட்டைக்கு அப்புறம் எல்லை போர். 2 எல்லை போர்னு போட்டுக்கோ. 2 எல்லை போர். எல்லை போர் அது 2 வகைப்படும். என்ன 2 வகைப்படும்? ஒண்ணு வஞ்சி, இன்னொன்னு காஞ்சி. வஞ்சின்னா என்ன? படையெடுத்து செல்லுதல். வக்கார் மேல் செல்வது வஞ்சியாம். உட்காது, அச்சப்படாமல், பயப்படாமல், அஞ்சாமல் உட்காது எதிர் ஊன்றல் காஞ்சி. எதிர் ஊன்றல், படையெடுத்து வரான் பாருங்க, அவன் எதிர்த்து போய் நிக்கிறான் பாருங்க, அந்த எதிர்த்து போய் நிற்றல் இருக்கிறது, அதுதான் காஞ்சி. இது 2மே எல்லையில படையெடுத்து செல்லுதல், எல்லை போர். அடுத்து இந்த எல்லை போருக்கு அப்புறம் கோட்டை போர். எயில், எயில்னா கோட்டை. அது 2 வகைப்படும். கோட்டை போர் 2 வகைப்படும். அது என்னது? எயில். எயில் என்ன சொல்லியிருக்கேன்? கோட்டை. கோட்டையை காத்தல் நொச்சித்திணை. கோட்டையை காத்தல், பகைவனிட்டிருந்து மதில் சுவரை தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள வச்சுட்டு இருக்கான் பாரு உள்ளகரவன். கோட்டைக்கு உள்ளகரவன் செயலது எயில் காத்தல் நொச்சி. அது அதுனா இது அந்த எயில். அந்த கோட்டையை வளைத்தலாகும் உரிமை. இது வெளிகரவன் செயலு. உள்ளகரவன் செயலு கோட்டையை காப்பாத்துறது. வெளிகரவன் செயலு கோட்டையை முற்றுகையிடுவது. இதுதான் கோட்டை போர். அதுக்கப்புறம் இது எல்லாமே மருதத்திணையில் நடக்கும். இது எல்லாமே மருதத்திணை. அங்கதான் கோட்டையெல்லாம் கட்டி வாழ்வாங்க. புரியுதா? சரி, இந்த கோட்டை போர் முடிஞ்ச பிற்பாடு பெரும்போர். அதுதான் தும்பை. பெரும்போர். இருபெரும் படைகளும் ஒரு களத்திலே மோதுதல். இருபெரும் படைகளா ஒரு களத்திலே பொறுதல். அதிர பொருதுவது தும்பையா? தும்பை. இது வரைக்கும் எத்தனை தனியாச்சு? 7 தனியாச்சு. தெரிஞ்சுதா? 7 தனி வந்துருச்சா? 7 தனி. ரைட். இதான் போர்த்தனைகள். இது மட்டும்தான் போர்த்தனைகள். பெரும்போருக்கு அப்புறம் ஒருத்தன் ஜெயிப்பானா? அதான் வாகை. மிக்கோர் செருவன்றது வாகையா? தெரு போர். போர்ல மிக்கோன் வெற்றி பெற்றவன், அவனை பற்றி பாடுவது வாகை, வாகைத்திணை. அதுக்கப்புறம் பாடான் திணை எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கோ. புறநானூறு. இந்த பாட்டு உனக்கு தெரிஞ்சிருக்கும். நற்றினை நல்ல குறுந்தொகை 5 ஒற்றபதிற்று 10 ஒங்கு பொறிபாடல் கத்தறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என இத்திரத்தை 8 தொகை அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல நீங்க படிச்சிருப்பீங்க, மனப்பாடம் ஆயிட்டு இருக்கோம். இந்த சங்க இலக்கியங்கள் இப்ப நான் இது வரைக்கும் ஜென்ரலா சொல்லிட்டேன். இந்த புறநானூறு போறதுக்கு முன்னாடி இந்த புறம்னா என்ன உனக்கு புரியுதா? இந்த போர்த்திணைகள், புறத்திற்குரிய போர்த்திணைகளை சொல்லியிருக்கேன். சரி, இப்போ நாம இலக்கியத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி
இப்போ சங்க இலக்கியம். சங்க இலக்கியம். சங்கங்கிற சொல்லு சங்க இலக்கியத்துல இல்ல, அது உனக்கு தெரிஞ்சிருக்கும். தொல்காப்பியர் தா அப்படிங்கிற எழுத்துல தமிழ் சொல்லி இல்ல அப்படின்னு சொல்றாரு தொல்காப்பியர். சாவல தொடங்குற சொல்லு தமிழ்ல இல்ல என்று தொல்காப்பியர் தெளிவா சொல்லியிருக்காரு. தகர கிளவியும் அவற்றோடு ஆற்று ஆ ஐ ஔ எனும் மூன்றலங்கடையே என்பது அவருடைய நூற்பா. ஆனா இந்த சங்கத்தை பற்றி முதலாக குறிப்பு மாணவர்களே, முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், அல்லது முதலாவது சங்கம், இரண்டாவது சங்கம், மூன்றாவது சங்கம் என்று நீங்க படித்து இருப்பீர்கள். இதுதான் தென்னிந்தியான்னு வச்சுக்கோ. இது தென்னிந்தியா. இந்த தென்னிந்தியாவுக்கு கீழே நமக்கு இந்த இடத்த ஒரு மலையும் அந்த மலையிலிருந்து செல்லக்கூடிய ஆறும் இருந்திருக்கிறது. இந்த மலைக்கு பேரு பன்மலை அடுக்கம். பன்மலை அடுக்கம், பல மலைகளுடைய தொடர்ச்சி பன்மலை அடுக்கம். அதுல தோன்றிய பகுருளி ஆறு, பகுருளி பல் கூட்டல் துளி பகுருளி, பகுருளி ஆறு. அந்த ஆற்றங்கரையில இருந்த தென்மதுரை, ஆற்றங்கரையில இருந்த தென்மதுரை, இங்கதான் முதல் சங்கம் இருந்தது. சிவபெருமான், நக்கீரர், முருக கடவுள் போன்றவர்களெல்லாம் அமர்ந்து தமிழ் ஆய்ந்த சங்கம் இந்த சங்கம் தான். அடுத்து இது கடல்கோடால் அழிந்தது. கடல்கோடால் அழிந்த பிற்பாடு அடுத்து ஒரு மலைப்பகுதியில குமரிக்கோடு, கோடுனா மலை, மலையினுடைய உச்சிக்கு பேர் கோடு, குமரிக்கோடு. அதுல தொடங்கி ஒரு ஆறு ஒண்ணு ஓடி கடல்ல கலந்தது. அந்த ஆறுக்கு குமரி ஆறு. அந்த குமரி ஆற்றங்கரையில தான் கபாடம், கபாடபுரம், கபாடம், கபாடம் என்ற ஊரு அங்க முத்து ஃபேமஸ். நமக்கு மகாபாரதத்துல கபாடபுரம் முத்து பற்றி குறிப்பு எல்லாம் இருக்கு, சொல்லுகிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். பழைய மகாபாரதத்துல இருக்கு கபாடபுரத்து முத்து. இது கபாடபுரம், இது இரண்டாவது தமிழ்ச்சங்கம். இது அழிஞ்ச பிற்பாடு இப்ப இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து நமக்கு வைகை, அதனுடைய கரையில இப்ப இருக்கக்கூடிய மதுரை, அதனுடைய கரையில, கரையெல்லாம் பார்த்து தெற்கு சைடுல தான் நான் போட்டுன்னு வரேன், நீ வடக்கு சைடுக்கு போயிடாத. ஆத்துக்கு தெற்கு சைடுல தான் நான் ஊர்லாம் குறிச்சிருக்கேன், நீ வடக்கு சைடுக்கு போவாத. புரியுதா? ரைட். இப்ப மதுரை இப்போது இருக்கக்கூடிய வைகைக்கு தெற்கே இருக்கக்கூடிய மதுரையில மூன்றாவது சங்கம். இந்த சங்கத்துலதான் நமக்கு நத்திணை, குறுந்தொகை, புறநானூறு, அகநானூறு. அகநானூறு அவர் பெருந்தொகைன்னு சொல்லுவாங்க. அகநானூறு என்னன்னு சொல்லுவாங்க? பெருந்தொகை. இது குறுந்தொகை, அது பெருந்தொகை என்று சொல்கிறார்கள். அத்தகைய சங்கம் மூன்றாவது சங்கம். புரியுதா? சங்கம்ன்றது தமிழ் சொல் இல்ல, ஆனால் சங்கம் இருந்தது. புலவர் கூட்டுண்ணும் மதுரை, தமிழ் கூட்டுண்ணும் மதுரை போன்ற சொல்லாட்சிகள் எல்லாம் இருக்கின்றன. புரியுதா? நிறைய இருக்கு சான்று. இந்த தமிழ் இலக்கிய தகவல் கலைஞர் நான் ஒரு புத்தகம் எழுதியிருப்பேன், அதை வாங்கி வச்சுக்க கையில. எப்போ எங்கேயும் உனக்கு உதவும். டிஎன்பிசிக்கு போனா கூட அது உனக்கு உதவும். புரியுதா? அதை வச்சுக்கீங்க. இந்த மூன்றாவது சங்கம், இந்த மூன்றாவது சங்கத்தில் எழுதப்பட்ட நூல்கள் தான் இந்த புறநானூறு. சங்கம் எப்படி செயல்பட்டது? நீ ஒரு பாட்டு எழுதிட்ட தம்பி, புதுக்க எழுதி ஒண்ணு எழுதிட்ட, எப்படி எல்லாருக்கும் தெரிவிப்ப? எல்லாரும் கூப்பிட்டு கவிதை எழுதுன்னு கூப்பிட்டு எல்லாரும் வந்துருவாங்களா? எவ்வளவு பேர் வருவாங்க? ஒரு 50-100 பேர் வருவாங்களா? அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா உன் நூலு, உன் பாட்டு?
அதான்ப்பா எப்படியோ தமிழ்நாட்டு முழுக்க பரப்புவ. உன் கவிதையை நீ எப்படி நீ ஒரு புத்தக சிறுகதை இட்ட, அது எப்படி தமிழ்நாட்டு முழுக்க கொண்டு போறது? ஊடக வசதிகள் இருக்கு இல்ல, அப்படிதானே போய் ஆகணும். ஏன்னா பத்திரிக்கை அனுப்பு, அவன் செலக்ட் பண்ணி போட்டான், தமிழ்நாடு முழுக்க படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல கையில காசு இருக்கு சார், நானே புத்தகம் போட்டு வெளியீட்டு விழா நடத்துறேன் சார், வரவெல்லாம் என்னவா கொடுத்துருங்க போறோம், அதுவும் தான் போவான். எந்த வசதியுமே இல்லாத 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திருவள்ளுவர் புத்தகத்தை இட்டாரியா, இது எப்படியா பரப்புறது? திருக்குறளுக்கு எந்த மன்னனும் சப்போர்ட் கிடையாது. நான் பிரச்சனை என்னமா பெரிய பெரிய நிகழ்ச்சி ஒண்ணு கல்யாணம் பண்றார் ராஜா, அங்க போய் நான் வந்து திருக்குறளை வாசிக்கிறேன், இன்னொரு டான்ஸ் போடுவாங்க, நாங்க நாட்டுப்புற பாடல் குத்தாட்டம் போடுறேன்னு, ஜனம் எந்த பக்கம் போவாங்க? உலகத்தில் கூட இடம். அப்போ அதுதான் சங்கம்னு சொல்றாங்க. அது சங்கம் எவ்வாறு செயல்பட்டு இருக்கிறது என்று நக்கீர இந்த சங்கத்தை பற்றி செய்தியே 9, 10ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த நக்கீரர் அப்படின்னு ஒருத்தர் இறையனார் களவியல் அப்படின்னு ஒரு புத்தகம், 60 சூத்திரம், 2 லைன் 3 லைன்ல. ஆக இறையனார் களவியல் அப்படிங்கிறது இறையனார் களவியல்ங்கிறது களவு கற்பு ரெண்டுத்தை பத்தி சொல்லுது. அது மெஜாரிட்டி களவு இருப்பதனால இறையனார் களவியல். இறையனார் அகப்பொருளோட இன்னொரு பேர் இருக்கு, இறையனார் என்பவர் எழுதினது. அதற்கு உரை எழுதுறார் நக்கீரர். அவர் தான் முதலாக சங்கத்தை பற்றிய செய்தி எல்லாம் சொல்றார் அந்த உரையில. இந்த 3 சங்கத்தை பத்தி எல்லாம் அவர் தான் சொல்றார். இறையனார் களவியல் அல்லது இறையனார் அகப்பொருள், அதற்கு உரைய இறையனார் என்பது அந்த நூலோட ஆசிரியர், அதனுடைய உரையாசிரியர் நக்கீரர். தகவல் இதுல பார்த்தா நிறைய செய்தி இருக்கு அதை பத்தி எல்லாம். உனக்கு சுருக்கமா தேவையானது மட்டும் நான் சொல்றேன், அவ்வளவுதான். அந்த சங்கம் எவ்வாறு செயல்பட்டதாக நக்கீரர் சொல்றாருன்னா, அந்த சங்கத்துல இருந்த புலவர்கள் பாடிய புலவர்கள். அப்ப சங்கத்துல இருந்த புலவர்கள்னா 365 நாள் அவன் சங்கத்திலே இருக்கிறவர். அவனுக்கு தேவையான சம்பளம் எல்லாம் அந்த பாண்டிய மன்னன் கொடுத்துருக்கான். எவ்வளவு பாண்டிய மன்னர்கள், 56 பாண்டிய மன்னர்கள் ஆதரித்தார்கள் லிஸ்ட் எல்லாம் வரும். தலைமுறையா செலக்ட் பண்ணி அங்க புலவர் சபையில வச்சிருந்திருக்காங்க. அவங்க தான் இருந்த புலவர்கள். அங்கங்க நாள்ல பாடி கொண்டாந்து ஏதோ ஒரு வருஷத்துல 3 முறையோ 4 முறையோ அந்த சங்கம் கூடுமா என்னன்னு தெரியல. சித்ரா பௌர்ணமி இங்க ஒரு நம்பரை கூடுவோம், அல்லது நமக்கு வந்து தை மாசம் 1 பொங்கல் கழிச்சு ஒரு 5-6 நாள் லீவு கிடைக்கும் இல்லையா, அதில் நம்ம கூடலாம். என்ன அவங்க வச்சுட்டாலும் தெரியல நமக்கு முறையில. அந்த இருந்த புலவர்கள் சபையில வந்து எழுதிய புலவர்கள் பாடுவாங்க. அவன் மட்டும் வரமாட்டான், அவங்கிட்ட படிக்கக்கூடிய சிஷிய கொடிகள்லாம் இந்த ஆட்சின்னு வருவாங்க. அவங்களுக்கு முன்னாடி சத்தமா வாசிக்கணும் பாட்ட. அந்த புலவராக வாசிக்க முடியல, அவனுடைய மாணவன் வாசிப்பான். இந்த இருந்த புலவர்கள் சந்தேகம் கேட்பாங்க, உன் பாட்டு தப்பா இருக்கு, திருத்து, இந்த ஓம சரியில்லை. இவர்கள் ஏதோ ஒரு அளவுகோலை வச்சிருக்காங்க. ஒரு இலக்கியம் சிறந்த இலக்கியமா இல்லையா என்பதை அளவிடுவதற்கு உரிய ஒரு அளவுகோல் இருந்திருக்கு. நக்கீரரு உன் பாட்டு இறையனார், நம்ம திருவிளையாடல் பாடத்தை எடுத்துக்க, அந்த கதை பார்த்திருப்ப, சினிமாவில பார்த்திருப்ப, நாகேஷ் நடிச்ச நிகழ்ச்சி எவனும் மறக்க முடியாது. அந்த சீன்ல என்ன சொல்றாரு, உன் பாட்டு தப்புங்கிறான். எந்த ஸ்கேல வச்சு நாங்க தப்புன்னு சொல்றதுக்கு? அது யாரும் சொல்ல மாட்டாங்க. சொற்குற்றம் இருந்தாலும் பரவாயில்லை, பொருட்குற்றம் இருக்கிறது. என்னையா பொருள் குற்றம் இருக்குது? உடனே அவர் பொருள் குற்றம்னா என்ன, இந்த பெண்களுடைய கூந்தலுக்கு இயல்பாவே வாசனை வராது, அதான் பொருள் குற்றா? அந்த பொருள் குற்றத்தும் தான் இருக்கா இல்ல 2 பேர் சண்டை போட்டுக்கிறான். நக்கீரன் சொல்றான், உன் பொண்டாட்டி கூந்தல்ல கூட வராங்கிறாங்க. அப்பதான் சிவபெருமான் கோவம் வரும். நான் சின்ன சீன்ல பாரு, நக்கீரான தத்துவாரு. அப்போ
ரெண்டு புலவர்கள் மோதிக் கொள்கிறார்கள். எது பொருட்குற்றம் உடையதா இல்லையா அப்படிங்கிறதுல. அப்போ ஒரு இலக்கியத்தை குற்றமா குற்றம் இல்லையா அப்படின்னு அளப்பதற்கு ஒரு கருவி அவரிடத்துல இருந்திருக்கிறது. மாணவர்களே, நமது சங்கத்துல நமது முன்னோர்கள் ஒரு இலக்கிய திறனாய்வு செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த வம்சத்திலே வந்தவர்கள் தான் உரையாசிரியர்கள். நாம் ஆய்ந்தேகள் வந்த பிற்பாடு அந்த மரபு தடைபட்டு போய் நமக்கு மேலை நாடுகளிலிருந்து பெண்ணிய திறனாய்வு, மார்க்சிய திறனாய்வு, புரியுதா, மொழியியல் திறனாய்வு, இவையெல்லாம் வருகின்றன. பல்கலைக்கழகங்கள் அந்த ஆராய்ச்சி நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தீசஸ் எழுதினா தான் பட்டம் கொடுக்குறான். நம்ம இஷ்டத்துக்கு எழுதினா பேச்சுக்கு வாங்கிட முடியாது. பல்கலைக்கழகங்களே மேலை நாட்டை சார்ந்து விட்ட மெக்கல்ல செஞ்சதுதானே 1935. 1935 மெக்கல்ல கல்வி திட்டம் நீ படிச்சிருப்ப ஹிஸ்டரியில. அவன் செஞ்ச வேலை என்ன? சமஸ்கிருதமா பாரசீகமோ முதன்மை லாங்குவேஜ் கிடையாது. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் தான். உள்ளூர் லாங்குவேஜ் கிடையவே கிடையாது. அது ரெண்டுமே இல்லைன்னா தமிழ்ல எந்த மொழிக்கு எல்லாத்தையும் வச்சாங்க. சமஸ்கிருதம் வழியாக படித்தால் அதை வச்சுட்டான். இங்கிலீஷ் வழியா தான் படிக்கணும். எதையா படிக்கணும்? நாங்க சமஸ்கிருதத்துல நாம லிங்க புராணம் படிச்சோம், நம்ம மொத்த புராணம் படிச்சோம். சமஸ்கிருதத்துல வழியா தூக்கி போடுறா கொப்பில. மேல நாட்டு அறிவியலை தான் நீ படிக்கணும். அது மெக்காலாவில் படிச்சு பார்த்தீங்கன்னா அப்படி கல்வி திட்டத்துல முக்கியமானது இருக்கும். உங்களை யாரா படிச்சிருப்பீங்க. இப்போ உள்ளூர் மொழிகள் போச்சு, உள்ளூர் கதைகள் போச்சு, மேல நாட்டு கதைகளை படிக்க வேண்டியதா இருக்கு. லைலா மஜ்னூன்னா நமக்கு எப்படி பாருங்க. லைலா மஜ்னூ காதல், உலகத்திலேயே சிறந்த காதல் ஜோடியது லைலா மஜ்னூ. அதானே லைலா லைலான்னு பாலைவனத்துல அலைஞ்சு செத்தே போட்டான் அந்த மஜ்னூ. காதல் தோல்விதான் உலகத்திலே சிறந்த காவியமாக இருக்கின்றன. வெற்றி பெற்ற காதல் எல்லாம் வெளியே வராது. சரி மாணவர்களே, இப்ப நமக்கு இந்த சங்கம், அந்த சங்கத்துல நல்ல பாடலாக இருக்கும் என்றால் கை தூக்கி விடுவார் அந்த தலைவர். உடனே அந்த பாட்டை சொல்ல அனைவரும் எழுதி கொள்வார்கள். அவரவர்கள் அவங்க ஊருக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய மக்களிடத்தில், அங்க படிக்க வரக்கூடிய மாணவர்களிடத்தில் பரப்புவாங்க. இதுதான் சங்கம். இது பாடிதான் நமக்கு இலக்கியங்கள் நமக்கு பரவின நாடு முழுத்தோம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அது போலத்தான் நம்ம சங்க இலக்கியம் சொல்ல. இந்த சங்க இலக்கியத்துல சங்கம்னா என்னன்னு போகணும் சொல்லியிருக்கு. சங்கம்னா என்ன? தொல்காப்பியத்துல சங்கம் கிடையாது. இருந்தாலும் சங்க இலக்கியத்துல சங்கங்கிற சொல்லு கிடையாது. இந்த சங்கமே யாருக்கு உரிய தெரியுமா? புத்தம் சரணம் கச்சாமி, சாமி சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. யாருக்கு உரியது? புத்தருக்கு உரியது தெரியாது. இது மூணும் நிறைய படி, இன்னும் படிக்கிறது கொச்சலா இருக்குது உங்களுக்கு. இது மூணுமே புத்த சாமிகள் சொல்றதுதானே. புத்தர் என்ன சொன்னாரோ அவரு விட்டுரு, பின்னாடி வந்து எழுதி வச்சிருந்தா எதுவும் புத்தர் சொன்னதா இவங்க சொன்னதானே. புத்தரே நேரடியா எதுவும் எழுதி வைக்கல. அப்ப சங்கம் சரணம் கச்சாமி சங்கதான். அது போலவே நந்தி சங்கம், இவர்கள் சமணர்கள் அவனும் சங்கம் வச்சுட்டு இருந்தவன் தான். அப்போ அந்த சங்கத்துல பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மெம்பரா இருந்திருக்கான், பெருஞ்சங்கங்கள். சரி, அதுல வஜ்ரநந்தி என்ற ஒருவர், முதற் சங்கமோ இடைச்சங்கமோ கடைச்சங்கமோ அழிந்த பிற்பாடு 4, 5ஆம் நூற்றாண்டுகளிலே வஜ்ரநந்தி என்பவர் மதுரையில திராவிட சங்கம் என்ற சங்கத்தை தோற்றுவித்தார். அந்த சங்கத்துதான் இந்த நூல்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டவை ஆகையினாலே இவை சங்க இலக்கியம் என்று பெயர் பெற்றன. இப்படி சொல்றோம் ஒருத்தர் இருக்கான். முதல்ல சொல்றது சங்க காலத்திலே இயற்றப்பட்ட நூல்கள், ஆகவே இது சங்க இலக்கியம் என பெயர் பெற்றது. இரண்டாவது, சங்கத்திலே பாடப்பட்ட பாடல்கள், ஆகவே சங்க இலக்கியம் என்று பெயர் பெற்றது. மூணாவது, வஜ்ரநந்தி தொகுத்து காலம் சங்க காலமாகினாலே அது சங்க இலக்கியம் என்று பெயர் பெற்றது. வஜ்ரநந்தனுடைய திராவிட சங்கத்திலே தொகுக்கப்பட்டது. என பல காரணங்கள் சொல்லுகிறார்கள். சங்க இலக்கியம் என்றால் என்ன என்பது